மணி 8 ஆயிடுச்சா? எவன்டா இவ்வளவு காலங்காத்தாலே வேலை செய்வான்? சீக்கிரமா முடிடா. கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. சரிங்க பாரு. இப்ப விக்கு கதவை திறந்தா அந்த பக்கெட் அவன் தலையிலே விழுந்துரும். மறைச்சுக்கோ. தெருடா தெரு தெரு. யாரா அது? ஹலோ, யார் அது? வேற யாரு? உங்க பாஸ் தான் பேசுறேன். ஐயா, இப்பதான் இங்க வேலைய ஆரம்பிக்க போறேன். முதல்ல நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன். 1000 வருஷம் பழமையான மரத்தை நீ வெட்டியே ஆகணும். அதை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் ஹெலிகாப்டர் அனுப்புறேன். அதை வெட்டி வச்சிரு. கண்டிப்பாக ஐயா, ஷட்டு புட்டுறிய வேலையை முடிச்சிடுறேன். 1000 வருஷம் பழமையானதா? இதெல்லாம் பிஸ்கோத்து பேட்டரி. இந்த கார்டு நம்ம பாக்கெட்டுக்குள்ள. அவன் வரான், வா ஒளிஞ்சுக்கலாம். 1000 வருஷம் பழமையானது. என்னதான் ஆரம்பத்திலே எனக்கு எண்டு கேட்டு போட்டாலும் பரவாயில்லடா, அந்த மரத்தை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இதுதான் அதுன்னு சொல்லி கொடுத்துருவோமா? இல்ல வேண்டாம், நம்ப மாட்டாங்க. திரும்பவும் அந்த விக்காம வேலைய ஆரம்பிச்சுட்டான். எப்ப அவன் என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் நகர்றா, இத நான் அவன் தலையில போட்டுறேன். இத போட்டுட்டா அவன் ஒரேடியா போயிடுவான்ல. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. முதல்ல அந்த கல்லை கீழே போடு. கொஞ்சம் கவனமா இரு தம்பி. நாம அவனை ஒரு வழி பண்ணிடலாம். அவனுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம். சரியா? அதனால கவனமா இரு. வா போலாம். ஏ பழங்கால மரமே, எங்க இருக்க? நீ வெளியே வா. வந்து என் கண்ணு முன்னாடி நில்லு. நீ கிடையாது. இல்ல, நீ ரொம்ப கொட்டையா இருக்கியே. என்னடா இது? எந்த இடத்துலயுமே இல்ல. கன்றாவியா இருக்கு. என்னடா இது? பாதி நாளே போயிடுச்சு. ஆனா இன்னமும் அந்த மரம் எங்க இருக்குன்னு தெரியல. என்ன பண்றது? என்னடா ஜிகு ஜிகுன்னு ஜொலி ஜொலிக்குது? இப்ப என்னடா என்ன பண்றது? அவன் அடுத்து என்ன பண்றான்னு பார்க்கலாம் இரு. இது நிச்சயமா 1000 வருஷம் பழமையானதா இருக்கணும். அப்படின்னா சரிடா, இதை வெட்டி கூறு போட்டுருவோம். ஆனா இதை வெட்டி நாம எப்படி கொண்டு போறது? நம்ம ஃபோர் கிளிப்ட வச்சு தூக்கிடுவோம். டேய் அண்ணா, சீக்கிரமா இங்க வாடா. வாடா வாடா, சீக்கிரமா வாடா. இந்த மார்க்க பாருடா. ஓ, என்ன மார்க் இது? இப்பதான் எனக்கு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நீ ஏன் சொல்லிட்டு ஏன்டா சிரிக்கிற? நம்ம மார்க்கிங் இங்க இருக்கு. அந்த மரம் இதுதானியா? ஆனா பார்க்க ரொம்ப சிறுசா இருக்கே. என்னது இது? அந்த மரத்துலயும் மார்க் இருக்கு, அங்க கூட இருக்கு, அங்கிட்டு கூட இருக்கு. என்னடா இது? நம்மளே சுத்த விடுது. ஆடடடா, நான் மார்க் போட்டது ஒரு இடத்துல, ஆனா இது எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த விக்கி இப்ப குழப்பத்துல உண்டையில நாக போறான். அந்த சரியான மரத்தை அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. இதுக்கு அந்த கரடிக்கு தான்டா காரணமா இருக்கணும். இது ரொம்ப ஜாலியா இருக்குடா. நாம இன்னொரு போட்டியிலயும் ஜெயிச்சிட்டோம். அது என்ன? இந்த மேப்பை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? முட்டா கரடிங்க, உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏன்னா நான் உங்களை விட புத்திசாலி. அச்சச்சோ, அவனுக்கு அந்த மரம் தெரிஞ்சு போச்சு. வா, நாம போய் தடுக்கலாம். இதுதான் அது. என்னோட பெருத்த செல்லா குட்டி. உன்னை வெட்டி கூறு போட்டனா நிச்சயமா எனக்கு போனஸும் கிடைக்கும்டா. வெட்டு 1 போனஸ் 2. அடே ஹனில் குட்டி, ஒன்ன லாகர் விக், வாயால சொன்னா கேட்க மாட்டேன். அதனால இப்ப பாரு.
கரடி சகோதரர்கள் திரும்பவும் காட்ட காப்பாத்திட்டாங்க. இந்த வாட்டி நிஜமாவே நாம அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டோம்ல. டேய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா நல்லா புடிச்சுக்க தம்பி, கைய விட்டுடாத. அடே தடியனுங்களா, என்னடா விளிம்புல தொங்கிக்கிட்டு இருக்கீங்களாடா? புடிச்சுக்க. அச்சச்சோ அவன் ரெடியா இருக்கானே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. சூப்பர். அடே கரடிகளா, இப்போ உங்களை சுட்டு பொசுக்குற பாருங்கடா. உங்க ரெண்டு பேரோட கதையை முடிச்சாதான்டா நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். என்னதுடா அது? தேன் கூடா? அச்சச்சோ காப்பாத்துங்க. போட விட்டாச்சு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அச்சோ தேனி எல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்க கதையை முடிக்கிறேன்டா. இங்க பாருங்க. கதை முடிஞ்சது. ஹலோ ஐயா, நான் தான் ஐயா உங்க விசுவாசி. உங்க லாகர் விக்கு மரத்தை வெட்டிட்டியா? நான் சொல்லிட்டு வெட்டாம இருப்பேனாங்க ஐயா. நீங்க எப்ப வேணா ஹெலிகாப்டர் அனுப்பி விடுங்க, நான் அது மேல போட்டு அனுப்பி விடுறேன். நான் கேட்ட மரத்தை தானே நீ வெட்டி வச்சிருக்க, சொல்லு. ஆமாங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த மரத்தை தான் பார்த்து வெட்டி வச்சிருக்கேன். வந்து எடுத்துக்கோங்க. யாஸ், வேலை முடிஞ்சுதுடா. இதுக்கான சன்மானம் நமக்கு அட்டகாசமா இருக்க போது சந்தோஷமா இருப்போம். வேலையெல்லாம் முடிஞ்சிடுத்து. என்னடா இது ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா போச்சு. சரி போய் நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். வேலையை ஆரம்பிக்கலாமா? நீ போய் சத்தம் போடாம அவன் காதுல ஹெட்போன் போட்டுரு. ஓகே. சீக்கிரம் வருண், சீக்கிரமா பண்ணு. காதை அடன்னு சொல்லிட்டு எதை வச்சு அடிக்கிறது? அது ஒண்ணு இருக்கே. வேலை முடிஞ்சது. டேய் அண்ணா, அண்ணா. டேய் தம்பி, இரு வரேன். டேய் அண்ணா, ரெடியா இருக்கியா? நம்ம பிளான் பண்ணபடி எல்லாம் ரெடியா இருக்கு. அது என்ன வெளிச்சம்? டேய் அத பத்தியா, அது சரியான நேரத்துக்கு வந்துருச்சு. வீட்டு மேல குக்கிய போட்டுருச்சு. பரவாயில்லடா, விக்க வீட்டோட அனுப்பி வைக்கிறோம். இதோட அவனை பார்க்க மாட்டோம். பாட்டிமா, நீங்க சுட்ட வடைய வயித்த கலக்கி விட்டுருச்சுமா. என்ன நடக்குது? அவ்வளவுதான், விக்குக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இனி நாம நிம்மதியா இருக்கலாம்.